அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜூன் மாதம் 3/6/2024 வைகாசி மாதம் 21 வாஸ்து நாள். அப்போ இந்த வாஸ்து நாளில் பூமி பூஜை போடலாமா போடக்கூடாதா? நிறைய பேர் இந்த பூமி பூஜை போடுவதற்கு ஆப்போசிட்டு. ஏன், என்ன காரணம், ஏன் போடக்கூடாது அந்த அன்னைக்கு அப்படின்னு நிறைய பேர் ஒரு கேள்விகள் கேட்கும் பொழுது நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க ஃபோன் பண்ணி. இப்படி நிறைய பேர் முக்கியமான அந்த கோவில் சம்மந்தப்பட்ட அர்ச்சகர்கள் சில பேர் எல்லாமே பூமி பூஜை போடக்கூடாதுன்னு நிறைய சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு காணொளி நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்காக இந்த காணொளி. முதல்ல வாஸ்து பூஜை அப்படிங்கிறது எந்திரிக்கிறதே அவர் ஒரு 8 நாள் தான் எந்திரிக்க போகிறார், 8 மாதம் தான் எந்திரிக்க போகிறார். அதுலேயும் நம்ம சில மாதங்களை நம்ம நடைமுறையில் பார்த்து அந்த மாதங்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்போ வாஸ்து பூஜை எந்திரிக்கிற மாதங்களே சில மாதங்கள் தான். அதில் எப்போ பார்த்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தால் அது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. அதுலேயும் நம்ம சில வரைமுறைகளை ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு. அப்போ இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய இந்த ஜூன் 3 நிறைய பேர் வாஸ்து பூஜை பண்ணக்கூடாது. ஏன் காரணம் கேட்டால் வெள்ளி மறையுதாம்மா, அடுத்தது என்னமோ சுக்கிரன் அஸ்தமனம் ஆகுது, இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. உண்மையாலுமே சுக்கிரன் அஸ்தமனம் ஆகிறாரு தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. காலச்சக்கரத்தில் சுக்கிரன் 2 கூடையவர் தான் சுக்கிரன். அதை நீங்கள் மனசில் நல்லா வச்சுக்கணும். 4 கூடையவன் சுக்கிரன் கிடையாது. பொதுவாக சுக்கிரனுடைய காரகம் என்ன அப்படின்னா, திருமணத்தை குறிக்கிறவரும் சுக்கிரன் தான், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டை குறிக்கிறவரும் சுக்கிரன் தான். அப்போ காலச்சக்கரத்தில் சுக்கிரன் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கும் அதே மாதிரி 7ஆம் இடமான திருமணஸ்தானத்துக்கும் தான் இந்த சுக்கிரன் சொந்தக்காரரை தவிர பாவ ரீதியாக வீட்டுக்கு உண்டான பாவம் அப்படிங்கிறது 4ஆம் பாவம். அதையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். யார் இந்த சுக்கிரன் மறைகிறாரு, பொறையோடி இருக்குது, வெள்ளி முளைச்சிருக்குது, இதெல்லாம் ஒரு நிறையா அவங்கவுங்க பாணியில் பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ சுக்கிரன் அஸ்தமனம் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுக்கிரன் அஸ்தமனமானால் என்ன அப்படின்னா, முதல்ல அஸ்தமனம்னா என்ன, அதாவது சூரியன் நோக்கி வரக்கூடிய கிரகங்கள் அந்த சூரியனுடைய தாக்கத்தினால் அந்த கிரகங்கள் அப்படியே மங்கி போயிடும். அப்படி மங்கி போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த சுக்கிரனால் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அந்த சூரியன் உள்வாங்கி வச்சுக்குவார். அவருனால தான் கொடுக்க முடியும், சுக்கிரனால் கொடுக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட காலகட்டங்கள் எப்போ அப்படின்னா, சூரியனுக்கு சுக்கிரன் ஒரு குறிப்பிட்ட டிகிரி, அதாவது டிகிரி, அவருடைய டிகிரியை நெருங்கும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு அஸ்தமனம் ஆயிடுவார். அந்த நெருங்கினதுலேருந்து கொஞ்சம் தாண்டிட்டா ஓரளவுக்கு நம்ம பிரச்சனை இல்லை. இதை ஜோதிட ரீதியாகவும் பார்க்கணும், வானவியல் ரீதியாகவும் பார்க்கணும். எல்லாத்துக்குமே தெரியும், சூரியனுக்கு சுக்கிரன் ஒரு 10 டிகிரிக்குள்ளே வரும் பொழுது கண்டிப்பாக முன்பின் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் ஜோதிட ரீதியாக அவர் அந்த சுக்கிரன் மறைஞ்சிரும், அஸ்தமனம் ஆயிரும் அப்படின்னு ஒரு ஜோதிட ரீதியாக. ஆனால் வானவியல் சாஸ்திர ரீதியாக அந்த சுக்கிரன் சூரியனுடைய டிகிரியை தொட்டு அதுக்கப்புறம் தாண்டினதுக்கப்புறம் அந்த சுக்கிரன் அதனுடைய காரகத்துவத்தை சூரியன் பெருசாக அப்படியே கண்டுக்க மாட்டார். அதாவது ஒரு லைட் அடிக்கிறோம், அந்த லைட்டுடைய பவர் நேராக கண்ணில் மூஞ்சியில் அடிக்கிறதுக்கும் பின்னாடி முதுகு பக்கம் அடிக்கிறதுக்கும் தலைப்பக்கம் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ மூஞ்சியில் அடிக்கிறதுங்கிறது நேருக்கு நேர். அப்போ வைகாசி மாதம் இந்த சூரியன் 21 அன்றைக்கி இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள், நான் எழுதியிருக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். வைகாசி மாதம் 21 அன்னைக்கு இந்த படத்தை பார்த்துக்குங்க. பூமி பூஜை போடக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 10:02 கிட்டத்தட்ட 10:38 வரைக்கும் சரியான நேரம் நம்ம கணிச்சு வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த நேரங்களில் நம்முடைய சூரியனுடைய டிகிரி என்ன, அதே மாதிரி சுக்கிரனுடைய டிகிரி என்ன அப்படின்னா, சூரியன் இருக்கக்கூடிய டிகிரி 19 டிகிரி 26 மினிட். அந்த நேரத்தில் சுக்கிரனோட டிகிரி பார்த்தீங்கன்னா 18 டிகிரி 36 மினிட். அப்போ சுக்கிரன் அந்த நேரத்தில் சூரியனை நோக்கி போகிறார்.
அப்போ எப்போ வைகாசி 21 ஜூன் மாதம் 3ஆம் தேதி சூரியனை போய் நெருங்குறாரு. அந்த நேரத்தில் சுக்கிரன் நிச்சயமாக மங்கி தான் போயிடுவார். அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்போ இந்த 10/2 10:38 வரைக்கும் ஒரு ஜாதக கட்டங்கள் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த நேரத்தில் லக்னம். இது எல்லாமே இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், சுக்கிரன் சூரியனை நோக்கி போகும்பொழுது சுக்கிரன் அஸ்தமனம் ஆயிடுவார். அப்போ சுக்கிரனோட வேலையை சூரியன் தான் செஞ்சாகணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10/2 பார்த்தீங்கன்னா 10:38 வரைக்கும் என்ன லக்னம் விழுந்துருக்குதுன்னு பாருங்கள். லக்னம் சரலக்கணம் விழுந்துருக்குது. அப்பயுமே சரலக்கணத்திற்கு சரம்னா என்ன, ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்போ எப்பயுமே ஒரு வீடு கட்டுறது இதெல்லாமே நிலையான லக்னமாக பார்த்து பண்ணணும். அதாவது ஸ்திரலக்கணமாக பார்த்து பண்ணணும், அல்லது உபயலக்கணம் ஏறி இறங்க இது மாதிரி இருக்கணும். அப்போ இது சரலக்கணத்தில் இருக்குது. நம்ம நிலத்தை குறிக்கக்கூடியது 1 2 3 4ஆம் இடம் தான். அப்போ 4ஆம் இடத்துல யார் இருக்காங்க, மாந்தி இருக்கிறாங்க. அப்போ மாந்தி 4ஆம் இடத்துல இருந்தால் நிச்சயம் வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகள், பின்னடைவு, வருத்தங்கள், சங்கடங்கள், போராடி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் கொடுத்துரும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, சுக்கிரன் அங்கே வெள்ளி புறையோடிடுச்சுங்கிறதெல்லாம் கணக்கு வேணாம். வைகாசி மாதம் 21ஆம் தேதி மட்டும், ஜூன் 3 6 2024 மட்டும் வாஸ்து நாளாக இருந்தாலும் அந்த நாளை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்குங்க. ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய டிகிரியை நோக்கி சுக்கிரன் பக்கமாக போகிறனால சுக்கிரனுடைய காரகத்துவம் மங்கி போயிடும். சரி, அந்த நாள் தான் வேண்டாம், மற்ற நாளில் நம்ம பண்ணலாமா? கண்டிப்பாக வைகாசி மாதம் பூமி பூஜை போடுறதுக்கு சூப்பரான 3 நாள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏன்னா நடைமுறையில் இது மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த மாதங்களில் நல்ல நாட்கள் ஜாதகப்படி அந்த லக்கணப்படி நம்ம நிறைய நேரங்களை எடுத்து பல வீடுகளுக்கெல்லாம் கொடுத்து அந்த வீடுகளில் கட்டி 20 வருஷம் 25 வருஷம் கூட நடைமுறையில் பார்த்தாச்சு. நல்ல சந்தோஷமாக மனநிகழ்ச்சியோடு வாழ்கிறாங்க. அப்போ வைகாசி 21 ஜூன் மாதம் நிச்சயம் பூமி பூஜை போட வேண்டாம். ஆனால் எல்லாருமே இந்த புறை ஓடிடுச்சு, வெள்ளி முளைச்சிக்கிச்சு, குச்சி முளைச்சிக்கிச்சு, அந்த கதையெல்லாம் இங்கே பேசவே வேண்டாம். யாருமே பேச வேண்டாம். ஏன்னா காலச்சக்கரத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு அதிபதி தான் சுக்கிரன். அப்போ திருமண வைபவங்களை பண்ணக்கூடியவரும் குடும்பஸ்தானத்தை அமைக்கிறவருக்கும் தான் காலச்சக்கரத்துடைய வேலை. இங்கே சுக்கிரன் 4ஆம் இடத்து அதிபதியெல்லாம் இல்லை. அப்போ வீடு இந்த மாதம் கட்டலாமா? சூப்பராக கட்டலாம், எந்த மாற்றம் இல்லை. 3 நாள் இருக்குது நம்மளுக்கு இந்த வைகாசி மாதத்தில். அப்போ என்னென்ன நாள் இருக்குது? 9/6/2024 வைகாசி மாதம் 26ஆம் தேதி ஒரு நாள் இருக்குது, 1. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா 10/6/2024 வைகாசி 28ஆம் தேதி திங்கக்கிழமை ஒரு நாள் இருக்குது. 12/6/2024 புதன்கிழமை வைகாசி 30ஆம் தேதி ஒரு நாள் இருக்குது. அப்போ இந்த 3 நாள் பூமி பூஜை போடுறதுக்கு ரொம்ப சூப்பரான நாள். வாஸ்து போடுறது, வீடு கட்டுறது நீங்கள் சிறப்பாக கட்டுங்க. ஆனால் இந்த 3 நாளில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க வேண்டியது என்னென்னா, வீட்டுடைய பத்திரம் யார் பேர் இருக்குதோ, ஓனர் அத்தாரிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் யார் பேர் இருக்குதோ அவங்களுக்கு நான் அந்த சொன்ன 3 நாளுமே சந்திராஷ்டமம் வராமல் இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்குங்க. இந்த 3 நாள் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்காதீங்க. குடும்பத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் ஒருத்தர் சந்திராஷ்டமம் இருக்க தான் செய்யும். நான் சொல்கிறது பத்திரத்துடைய ஓனர் யாரோ அந்த ஓனருக்கு சந்திராஷ்டமம் மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த 3 நாளில் நீங்கள் ஏதோ ஒரு நாளை சூஸ் பண்ணிக்கங்க, எந்த மாற்றமும் வேண்டாம். அப்போ இந்த 3 நாளில் நல்ல நேரம் எப்போ, அது ஜாதக ரீதியாக ஜாதக கட்டங்களை போட்டு நம்ம ஆய்வு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணி தான் நம்ம உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். அப்போ இங்கே பாருங்கள், 9/6/2024 இங்கே பாருங்கள், நல்லா தெரியும். 9/6/2024 வைகாசி மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு நாள் சூப்பரான நாள் பூமி பூஜை போடுறதுக்கு. யாருக்கு சந்திராஷ்டமம் இல்லாத இருந்துட்டால் இந்த நாள் நீங்கள் யாராக இருந்தாலும் போடலாம். நேரம் என்ன? காலையில் அதிகாலையில் 5:11 மணியிலிருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் 5:42க்குள்ளே நீங்கள் தாராளமாக பூமி பூஜை போடலாம். இதில் பாருங்கள், அன்றைக்கி சூரியன் 24 டிகிரி 33 மினிட் இருக்குது. ஆனால் சுக்கிரன் தாண்டிடுறாரு. சுக்கிரன் அந்த நாளில் தாண்டிடுறாரு. எவ்வளோ வருது? 25.43. அப்போ சூரியனுடைய நேர்பார்வையிலிருந்து அப்படியே தாண்டி முதுகு பக்கம் போயிடுறாரு. பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. ஏற்கனவே சொன்னது தான், சுக்கிரன் அதனுடைய வேலையை சூரியன் தான் செய்யணும், ஏன்னா வேறு வழி இல்லை அப்படின்ட்டோம்.
அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஜாதக கடத்தை போட்டிருக்கிறோம் பாருங்க, தெரியும் பாருங்க. என்ன லக்கணம்? ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணங்கிறது என்ன லக்கணம்? ஸ்திர லக்கணம். ஸ்திரம்னா என்ன? நிலைய நிற்கக்கூடிய லக்கணம். அப்போ இந்த லக்கணத்துக்கு 1, 2, 3, 4ஆம் இடம் பாருங்க. யாரோட வேலை? வீடு சூரியனோட வீடு. அப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், சுக்கிரனுடைய வீடு சம்மந்தப்பட்ட வேலைகளை சூரியன் தான் செஞ்சாங்கன்னுட்டேன். அப்போ இந்த டைமில் 5:11 5:42 வரைக்கும் ரிஷப லக்கணம், 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் தான். சுக்கிரனுடைய வேலையை சூரியன் செஞ்சே தீர்வார். அப்போ இந்த நாள் வாஸ்து பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நாள். இடத்துடைய ஓனருக்கு சந்திராஷ்டமம் இல்லாத மட்டும் இருந்தால் ஓகே, நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், 10/6/2024 வைகாசி மாதம் 28ஆம் தேதி இந்த அன்னைக்கும் பாருங்கள், சூரியன் 25 டிகிரி 29 மினிட்டில் இருக்கார். சுக்கிரன் 26.56 சூரியனை தாண்டிட்டார். அப்போ எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு பாதிப்புகள் இல்லை. முதுகு பக்கம் தான் பார்ப்பார், பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அன்றைக்கி என்னைக்கு டைம் அப்படின்னு பார்த்தா 5. அதே மாதிரி பாருங்கள், 10/6/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைகாசி 28ஆம் தேதி 5:02 5:32 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த அன்னைக்கு வாஸ்து போடுறதுக்கு சூப்பரான நாள். டைம் பார்த்தீங்கன்னா 5:02 5:32 பாருங்கள். சூரியன் 25.29 டிகிரி மினிட்டு, சுக்கிரன் 26.56. அப்போ சுக்கிரன் வந்து தாண்டிட்டார். அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஜாதக கட்டங்களை போடும்பொழுது பாருங்கள், லக்னம் வந்து ரிஷப லக்னம் 1, 2, 3, 4ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. அது இல்லாமல் 4ஆம் இடம் சூரியனோட வீடு. சுக்கிரன் செய்ய வேண்டிய வேலையை சூரியன் கண்டிப்பாக செஞ்சே தீர்வார். அப்போ இந்த நாள் பூமி பூஜை போடுறதுக்கு ரொம்ப சூப்பரான நாள். இந்த நாள் யாருடைய பத்திரத்தை உங்கள் பேர் இருக்குதோ அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத மட்டும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12/6/2024 புதன்கிழமை வைகாசி 30ஆம் தேதி வாஸ்து போடுறதுக்கு சூப்பரான நாள் தான். நேரம் அதே மாதிரி 5:02 5:32 வரைக்குமே அன்னைக்கும் நாள் சூப்பரான நேரம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் பாருங்கள் 27.24, அதே மாதிரி சுக்கிரன் 29.24, அதுவும் தாண்டி தான் இருக்குது சுக்கிரன். அப்போ அந்த நேரத்துலையும் கரெக்டாக பாருங்கள், ஒரு ராசி கட்டம் பாருங்கள், ரிஷப லக்னமே தான் வருது, 4ஆம் இடம் சூரியனோட வீடு தான் வருது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 நாட்களும் உங்களுக்கு பூமி பூஜை போடுறதுக்கு மிக அற்புதமான நேரம் காலகட்டங்கள். நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்க வெள்ளி வந்து, அதாவது குரு சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆகிட்டார், இந்த மாதம் முழுசு அஸ்தமனம் ஆகிட்டார், அதனால வந்து புறையோடிருச்சு, நம்ம வந்து பூமி பூஜை செய்யக்கூடாது, வாஸ்து போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு வந்து நீங்கள் தயவு செய்து எடுத்துக்காதீங்க. அது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கும் 7ஆம் இடமான திருமணஸ்தானத்துக்கும் தான் சுக்கிரன். அப்போ இந்த டைமில் யாராவது கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தாலும் சரி, பணத்தை போட்டு பணம் எடுக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட மூலதனம் போட்டு பணம் எடுக்கக்கூடிய செய்கிறதா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த குடும்ப விஷயங்கள், குடும்பத்தில் ஒருத்தரை இணைச்சி திருமண வாழ்க்கைக்கு, இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும் இந்த பொறையோடிருச்சு. ஏன்னா அந்தந்த பாஷையில் பேசுகிறாங்க, அதனால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பொறையோடிருச்சு, அடுத்தது வந்து வெள்ளி மறைஞ்சிருச்சு, அப்படியெல்லாம் ஒரு கால்குலேஷன் இருந்ததுன்னா தயவு செய்து மறந்துடாதீங்க. நான் சொன்ன இந்த 3 நாள் பூமி பூஜை போடுறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள். வைகாசி மாதம் 21 நாள் வந்து ஒரு விதத்தில் சூரியனும் சுக்கிரனும் ஒரே டிகிரியில் சந்திக்கக்கூடிய காரணகட்டங்கள். அதே மாதிரி அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து லக்னங்கள் மாறி வருது. அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு வந்து சிறப்பாக இல்லாத ஒரு காரணத்தினால, ஏன்னா அது சரலக்கணமாக வருது, அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குது. அதனால அந்த நாள் பூமி பூஜை செய்ய வேணாம். நான் சொல்லக்கூடிய இந்த 3 நாளில் நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் அந்த திருச்செந்தூர் முருகனும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனசார வேண்டி நீங்கள் களத்தில் இறங்க, வெற்றி நிச்சயம் உங்களுக்காக காத்துட்ருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. மற்ற நண்பர்களுக்கும் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.